உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்ததான இந்த நல்ல தருணத்திற்காக நாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 6 மாதங்களாக நீர் எங்களோடு கூட தங்கி தாவரித்து எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீட்டாமை சந்தித்து நடத்தினீரே, அதற்காக நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாம் இந்த மாதத்திலே எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே உடைய கரம் அதிகமாக எங்களோடு கூட தங்கியிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறதால் உடைய அடியாரை மறைத்து வீட்டாம் எங்களோடு கூட நீ பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடக்கூடியதான பாடல்கள், ஆண்டவரே வாசிக்கக்கூடியதான உடைய வேத வாசிப்பு, ஆண்டவரே ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே உடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டதாய் இருக்கிற உதவி செய்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். God, once again we commit this day to your mighty hand. Lord, you continue to speak to each one of us, oh Lord. Thank you for adding one more month in our life. Lord, we bless this day for us and you continue to be with us and you bless this service. We ask in Jesus' name. Amen. தேவநாம மகிமைக்காக 17வது பாடலை பாடுவோம். Thou most almighty God. Hymn number 17. எல்லா எங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் இருக்கிற சர்வ தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும்
எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவரையும் காப்பாற்றுகிறவராகிய தேவனே, உம்மாலே என்று யாதொன்றும் பலனாயும் யாதொன்றும் பரிசுத்தமாயும் இராது பரமபிதாவாகிய தேவரே, எங்களை ஆளுகிறவரும் வழிநடத்துகிறவருமாய் இருப்பதினால் நாங்கள் கடைசியில் நித்தியமானவைகளை இழந்து போகாதபடிக்கு அநித்தியமானவைகளை கடந்து செல்ல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உம்முடைய இரக்கத்தை மென்மேலும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். எரேமியா 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 22 வரை. The book of prophet Jeremiah, chapter 32, beginning to read from verses 17 to 22. Jeremiah 32, 17 onwards. O Lord God, behold, Thou hast made the heaven and the earth by thy great power and stretched out arm, and there is nothing too hard for thee. Thou showest loving kindness unto thousands, and recompensest the iniquity of the fathers into the bosom of their children after them. The great, the mighty God, the Lord of hosts, is his name. Great in counsel and mighty in word, for thine eyes are open upon all the ways of the sons of men, to give every one according to his ways and according to the fruit of his doings, which has set signs and wonders in the land of Egypt, even unto this day, and in Israel, and among other men, and has made thee a name as at this day, and has brought forth thy people Israel out of the land of Egypt with signs and with wonders, and with a strong hand, and with a stretched out arm, and with great terror, and has given them this land, which thou didst swear to their fathers to give them, a land flowing with milk and honey. Here ends the reading of the Old Testament lesson. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 15 வரை. The second lesson is taken from Acts of Apostles, chapter 14,
14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வளர்க்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து கால்களை நிமிர்ந்து நில் என்று ஒருத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை இருப்பித்தார் என்றும், பவுல் பிரசங்கத்தை நடத்தினானபடியால் அவனை நிற்கிற என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபிதருடைய கோவில் பூஜா சரி எழுத்துகளையும் பூமாலைகளையும் வாசலண்டலை கொண்டு வந்து ஜனங்களுடைய கூட அவர்களுக்கு பலியிட மனதாக இருந்தார். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்திற்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்றார்கள் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தெரிந்து கொள்ளப்பட்டதான சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 20 வரை. The gospel reading is taken from the Gospel according to St. Mark, chapter 16, verses 15 to 20. St. Mark, chapter 16, verses 15 to 20. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாவொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. Yes,
மீடியா மூலமாக உங்களை சந்திப்பதிலே அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். ஜூலை மாதம், கடந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். பல கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், தடுமாற்றங்கள் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. அதே ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் எல்லா கஷ்டங்களின் மத்தியிலும் நம்மோடு கூட இருப்பார், நமக்கு உதவி செய்வார், நம்மை பலப்படுத்துவார். எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி அவர் நமக்கு உதவி செய்வார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக. Such a joy to meet you through this media. The Lord has given us a new month of July. 6 months have been passed by, and the Lord has been with us even during this lockdown period. And I'm sure the Lord will be with us in this month also. He will help you, He will guide you, He will bless you. We are all praying that nothing harm may fall on you. So be encouraged in the Lord. The Lord will bless you. இந்த காலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையின் மூலமாக பேசுவதாக. சில அறிவிப்புகள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த 5 காரியங்களை நீங்கள் கடைபிடித்து வருகிறீர்கள் என்று நம்புகின்றேன். நம்முடைய ஃபெலோஷிப் மீடியா மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆன்லைனிலே அநேகர் இதில் சேர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தயவுசெய்து நீங்கள் இந்த கூகுள் டியோ மூலமாக அந்தந்த ஃபெலோஷிப்பை சேர்ந்து அவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். வியாழக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஆராதனை உண்டு. அது வாட்ஸ்அப்பில் நடைபெறும். ஒருவேளை உங்களுடைய பெயர் அதில் நீங்கள் அந்த குரூப்பில் இல்லை என்றால் ஜான்சனுக்கோ எனக்கோ அல்லது மிஸ்டர் சாம்சன் கேப்ரியலுக்கோ நீங்கள் சொல்லியிருக்கலாமல் உங்களுடைய பெயர்களை அதில் ஆட் பண்ணுகின்றோம். இந்த வாரம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு ஆல் நைட் ப்ரேயர் உண்டு. அது ஜூம் கிளவுட் மீட்டிங்காக இல்லாமல் கூகுள் டியூவிலே நாங்கள் செய்ய இருக்கின்றோம். நான் கேள்விப்பட்டேன் 32 பேர் தான் அதில் இருக்க முடியும் என்பதாக. எனவே நீங்கள் யார் யார் அதில் சேர விரும்புகிறீர்களோ ஜான்சன் இடத்துல என்னிடத்துல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒருவேளை 32க்கு மேலாக வருவார்களே ஆனால் நாம் இன்னொரு குரூப்பாக 2 குரூப்பாக சேர்ந்து அதை நடத்த நாங்கள் தீர்மானம் செய்கின்றோம். எனவே எங்களோடு கோஆப்ரேட் பண்ணும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். போன வாரத்திலே நாம் தேவனுடைய ஊழியத்திற்காக கொடுத்த காணிக்கை 1,53,695 இருக்கின்றது. கொடுத்தவங்களுடைய யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து ஆன்லைன் மூலமாக உங்களுடைய காணிக்கை, டொனேஷன், சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாவற்றையும் நீங்கள் செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த 3 வாரங்கள் நமக்கு ஹோலி கம்யூனியன் சர்வீஸ் நடைபெறாது. சாதாரண சர்வீஸ் நமக்கு நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பரிசுத்த நற்கருணை ஆராதனை நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். I'm sure all of you are doing the 5 things. As I said before, the fellowships are going on well, and not many people are attending. I would be happy if you can join with the WhatsApp group through this Google Duo. Thursday service through WhatsApp will be held, and if your name is not in the group, please contact Reverend Johnson or Mr. Samson Gabriel or me so that you can also hear the service. All-in prayer will be held on coming Friday, 10th July, not in Zoom cloud but in Google Duo. I heard that only 32 families can join. Please confirm your participation with Reverend Johnson or me. If there are more people, then we need to conduct in 2 groups. We will continue online service till the end of July. So please cooperate with us and pray for the situation so that the Lord will help us to come again and gather in our church. We will not have Holy Communion for next 3 weeks. So every first week we will have Holy Communion service.
Last week we have given to the ministry of the Lord rupees 1,53,695. Continue to give your offering, donation and subscription through online. And may the good Lord bless you for your cheerful giving. We are starting a new series called Receive Your Miracle. Receive Your Miracle. இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கிலே அற்புதங்களை செய்வாராக. உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் அடுத்த 3 மாதத்திற்கான புது சீரியஸினுடைய தலைப்பு. உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வருகிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு அற்புதத்தை எடுத்து ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதாக படிக்க இருக்கின்றோம். எங்களுக்காக இந்த செய்திகளுக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு நாங்கள் கேட்டு கொள்கின்றோம். செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் மீண்டுமாக ஒரு பாடலை பாடுவோம். ஹிம் நம்பர் 18, பாமாலை 18, Lord thy word abideth. நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர், எங்களை வழிநடத்தினீர், எங்களை பலப்படுத்தினீர், எங்களை ஆசீர்வதித்தீர். இந்த ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே உடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கும் போது எங்களோடு கூட பேசும், எங்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், ஆசீர்வதித்தீர். Lord, as we carry your presence to hear your word, we pray that you speak to us, God. Bless our hearts this morning. In Jesus' name we pray. Amen. ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படியாக செய்தி கொடுக்கும்படியாக கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகின்றேன். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும், அதுதான் அற்புதம். தேவனுடைய வல்லமை மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவது
அற்புதங்கள், தேவனுடைய கரத்தின் கிரியைகளை நாம் அற்புதம் என்று கூறலாம். தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறார் என்றால் அவர் அவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆர்வம் உள்ளவராகவும் அக்கறை உள்ளவராகவும் இருக்கிறார் என்று அர்த்தம். வேதாகமம் முழுவதும் அற்புதங்களால் நிறைந்திருக்கின்றன. ஏறத்தாழ 164 அற்புதங்கள் நமக்காக எழுதப்பட்டிருக்கின்றதா. பழைய ஏற்பாட்டிலே 83 அற்புதங்களும் புதிய ஏற்பாட்டிலே 81 அற்புதங்களும் காணப்படுகின்றது. What man cannot do, God can. That is miracle. Miracles are a manifestation of God's power in human life. Miracles are handy works of God. God does a miracle to someone that he is interested in him and concerned about his life. Bible is full of miracles. There are 164 miracles recorded in the Bible. In the Old Testament we have 83 miracles, New Testament 81 miracles. In that Moses had done 42 miracles while he was in Egypt, and during his wilderness journey, peoples like Elijah and Elisha and other prophets have done 63 miracles. In the New Testament, Jesus performed many miracles, but there are 40 miracles are recorded in the Gospel. Apostles like Peter and Paul have done. Deacons like Stephen and Philip have done miracles in the book of Acts. God had done miracles in the past, and He is doing even today, and He will be doing miracles in the future also. When we all love miracles, we expect miracle from God in our lives. When somebody shares about the miracles that they have received, and we long for such a miracle to happen in our own life. Who does the miracle? Yaar அற்புதம் செய்கிறார்? Is it God or man or both together? God is the one who performs a miracle. He is the author of a miracle. As I started my message saying, what man cannot do, God can. That is miracle. But He uses people to do miracle. Brother Morgan C. Lastus from Jesus Redeems, whenever he reads the testimony of somebody who have experienced miracle, he says, I have nothing to do with this miracle. There is no connection between this miracle and me. I just prayed, but God has done this miracle in his life. But when God does a miracle, man cannot take that glory for himself, and that glory should go to God. He can only rejoice with God and with the person who has experienced God's miracle. அற்புதங்களை செய்கிறவர் யார்? தேவனா, மனிதனா, இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது தேவன் தான் அற்புதங்களை செய்கின்றார். ஆனால் அவர் மனிதர் மூலமாக இந்த அற்புதங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அங்கே ஒரு முடவனாக இருந்த மனிதன் சுகம் பெற்ற பொழுது ஜனங்கள் பேதுருவையும் யோவானையும் அவர்கள் கூடி நிற்கும் பொழுது ரெண்டு பேரும் பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் ஏன் எங்களை வித்தியாசமாக பார்க்கின்றீர்கள்? இதோ நடந்த இந்த அற்புதம் நாங்கள் செய்யவில்லை, இயேசு இதை செய்தார், அவருடைய நாமம் இதை செய்தது என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் மனிதர்கள் மூலமாக செய்கின்றார். அந்த மகிமை அவருக்கே போய் சேர வேண்டும் என்பதாக
என்பதாக நாம் பார்க்கின்றோம். Near passport office there is a doctor called Dr. Jeswal. In his clinic board, this is what written. He says, I treat but he heals. I treat but he heals. That's what he has written. Difference between miracle and blessing. அற்புதங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நாம் சற்று பார்க்கலாம். A miracle is a supernatural intervention of God in a crisis situation. A blessing is still God's power, but it flows through natural channels. Blessings comes, in a natural way, but miracles happened when during a difficult situation in one's life. For example, if a person walks with the Lord, he pleases God, he will have a good health, he will have riches, and he will have a good position and all other things. But this all of a sudden one day he gets sick and admitted in the hospital, and the doctor says most of his parts of his body are failed, and the doctors given up hope. Then if a man of God comes and prays, God does a miracle and he escapes from death. That is miracle. That is miracle. Blessings are always good. We should not, depend on miracle. If we depend on miracle, every time we will get some crisis, some problem, some difficult situation. There are different names given. We see in the Bible for miracles, signs, wonders, and miracles. These are different names for miracles. In the John's Gospel, we see signs are used for miracles. ஒரு ஆசீர்வாதத்திற்கும் ஒரு அற்புதத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆசீர்வாதம் என்பது இயற்கையாக நடைபெறுவது. ஆனால் அது ஆண்டவருடைய வல்லமை இயற்கையான காரியங்கள் மூலமாக கடந்து வருவது. அற்புதம் என்பது நம்முடைய பிரச்சனையின் மத்தியில் அல்லது இக்கட்டான நேரத்தில் அல்லது சங்கடத்திலே இயற்கைக்கு மாறாக தேவனுடைய குறுக்கீடு காணப்படுகிறது. அதை நாம் அற்புதம் என்பதாக நாம் சொல்கின்றோம். ஒரு மனிதன் தேவனை பின்பற்றி அவருடைய பிள்ளையாக அவரை பிரியப்படுத்தி வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு சுகம் இருக்கும். அவனுக்கு ஆண்டவர் எல்லா ஐஸ்வர்யங்களை கொடுப்பார், நல்ல அந்தஸ்தை அவன் கொடுப்பார். ஆனால் திடீரென்று சுகமாகி ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டு அவன் உயிர் போகிற ஒரு நிலைமை வரும் பொழுது, ஒரு தேவனுடைய மனிதன் அங்கே வந்து அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவனை சுகமாக்கினார். அதை நாம் அற்புதம் என்பதாக நாம் சொல்கின்றோம். வேதாகமத்திலே அற்புதத்திற்கு அடையாளம் என்று சிலர் சொல்கின்றார்கள், அதிசயம் என்று சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இவைகள் எல்லாம் ஒரே வேறு வார்த்தைகள் இந்த அற்புதத்திற்கு சொல்லப்படுகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கின்றார், நாம் அதை அதிசயமாக நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் அதை அதிசயம் என்பதாக நாம் சொல்லுகிறதை பார்க்க முடியும். Miracle is for all, but all never receive, not all receive it. Miracle is for all, but not all receive it. அற்புதம் எல்லாருக்கும் உரியது, ஆனால் எல்லாருமே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். God will not do a miracle in a person's life simply, although he wants to do in all our lives. Many people in Jesus' time, if you read Mark chapter 1 verse 32 to 34, it says that evening after sunset, the people brought to Jesus all the sick and demon possessed. The whole town gathered at the door, and Jesus healed many who had various diseases. So many people they came, but Jesus did not heal all the people. If you read Acts chapter 5 verse 12 to 16, apostles they performed miracle. In this particular place it says here all of them were healed. It says
the street so that when Peter passed by, his shadow will fall on him and they will be healed. Because of that, and the sick people were also willing to come, and that is the reason, they were all healed. When Jesus on his year, during his earthly ministry, Matthew chapter 13, 58, Jesus did not do many miracles at Nazareth. He came and preached there, and they were so amazed by his preaching. But they said, yeah, he's preaching well, but he's a carpenter's son. Jesus was so upset, and he didn't want to, many miracles there. அற்புதம் எல்லாருக்கும் உண்டு, ஆனால் எல்லாரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வது இல்லை. ஆண்டவர் சும்மா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வது கிடையாது என்பதாக நாம் பார்க்கின்றோம். இயேசு தன்னுடைய ஊழியத்திலே நிறைய பேர் அவரிடத்திலே வந்தார்கள், ஆனால் எல்லாரையும் அவர் சுகமாக்கவில்லை என்பதாக நாம் பார்க்கின்றோம். நாசரத்திலே அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவர் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய விசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்பதாக நாம் பார்க்கின்றோம். நன்றாக பேசுகின்றான், ஆனால் அவன் ஒரு தச்சனுடைய ஒரு குமாரன் அல்லவா என்று சொன்னது நிமித்தம் இயேசு அங்கே அதிகமான அற்புதங்களை செய்யவில்லை என்பதாக நாம் பார்க்கின்றோம். அநேக சுகமாக்கும் கூட்டங்களுக்கு மக்கள் போவது உண்டு, ஆனால் எல்லாரும் சுகம் அடைவதில்லை என்பதாக நாம் பார்க்கின்றோம். To receive miracle from God, there are some requirements to be met. Next 3 months we are going to study about different miracles, and we are going to see when miracle will happen in a person's life. What are the demands we need to meet if we want to receive the miracle from God. நாம் வருகிற 3 மாதங்களிலே நாம் சில அற்புதங்களை எடுத்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன விதமான நிபந்தனைகளை நாம் செய்ய வேண்டும் என்று நாம் படிக்க இருக்கின்றோம். இப்படி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்களை நம்முடைய மக்கள் மத்தியிலே செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். If you need to receive miracle, the first requirement is tune your ears to God's word. Tune your ears to God's word. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் சில நிபந்தனைகளை நாம் செய்ய வேண்டும். முதலாவது நிபந்தனை, ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே உங்களோடு சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது, உங்கள் செவியை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக பொருத்துங்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். The passage that we have read, Acts chapter 14 verse 8 to 15, Paul and Barnabas, they were in a city called Iconium. They were in an opener place. Paul was preaching. There was a crowd, and there was a man, crippled man. From his birth he walked. He was sitting there. I was just wondering why this lame man should come there. It is not an entertainment meeting, but it is a gospel meeting. All through his life, he never walked. He has lot of excuses to give. He has nothing to, he had nothing that will encourage him to come for this meeting. But the word of God, verse 9, it says, he listened to Paul as he was speaking. He listened to Paul as he was speaking. He was so interested in Paul's message. He didn't even take his eyes from Paul as he was listening. I believe in his heart, he would have thought like this: what a great God that this man is preaching about. Why can't I put my faith in him? Why can't this God can do something in my life? That was going
going on in his heart. If you show interest in God's word, God will show interest in your life and in your job and in your future. முதலாவது ஒரு நிபந்தனை, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் நம்முடைய செவிகளை கொடுக்க வேண்டும் என்பதாக. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, பவுலும் பர்னபாவும் அவர்கள் இக்கோனியா என்கிற பட்டணத்திற்கு செல்கின்றார்கள். அங்கே ஒரு தெருவிலே அவர்கள் ஒரு கூட்டம் வைத்து அங்கே பவுல் அவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். அங்கே ஒரு சப்பானியாக பிறந்த ஒரு மனிதன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். நான் யோசித்து பார்த்தேன், இவன் ஏன் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும்? இவனுடைய வாழ்க்கையிலே பார்த்தால் அங்கே ஒன்றும் சந்தோஷப்படுவதற்கு ஒன்றுமே இல்லையே, இவன் ஏன் வர வேண்டும் என்பதாக. ஆனால் வசனம் 9 சொல்கின்றது, அவன் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். பவுலுடைய வார்த்தைகளை ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அவனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வந்திருக்க வேண்டும், இவன் சொல்லுகிற இந்த ஆண்டவர் மிகவும் அன்பான ஆண்டவர் அல்லவா, இவர் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை செய்யக்கூடாது, நான் ஏன் இந்த தெய்வத்தின் மீது என்னுடைய விசுவாசத்தை வைக்கக்கூடாது என்பதாக அவனுடைய மனதிலே எண்ணம் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆர்வம் காட்டுவோம் என்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய எதிர்காலத்திலே, நம்முடைய வேலையிலே அவர் ஆர்வம் காட்டுவார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். Proverbs 28:9 says, if anyone turns a deaf ear to the Lord, even his prayers are detestable. I'll read it again. If anyone turns a deaf ear to the Lord, even his prayers are detestable. Some 15 years back, I remember, it was a Lenten time. Morning we used to have the 7:30 morning service, Holy Communion service. One of our church member, came for that service. He came 15 minutes back, 15 minutes before, and he started praying. When I started the service, he was praying. When I started the preaching, and he was praying. And when I finished the service, and he did not finish his praying. So after wishing everybody, I went to him and I asked him, brother, what are you doing? He said, I'm praying, Ayya. And I told him this verse. Do you know this verse? If you don't listen to God's word and you just only pray, God will not hear your prayer. And he said, sorry, Ayya. And he took it in a right spirit and he went away. But today he said, God's servant. Some of us may say, Ayya, I have been praying and praying, but God is not doing a miracle in my life. Miracle in my life. Maybe you are not giving priority to God's word. Look at this crippled man. As he was listening to Paul preaching, God told Paul, do you see that man who is sitting there? He is a crippled man. Do you see the interest that he has? How eagerly he is watching you. How eagerly he is listening to your preaching. I have a message to tell him. I have a good news to give him. I want to do something in his life. Will you do that? That was the time Paul he said, hey man, stand on your feet. Stand on your feet. And he just got up and he jumped and he just praised God. Praised God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். வெறுமனே நாம் சில ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால், நீதிமொழிகள் 28:9 ஒரு வசனம் சொல்லுகின்றது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குவனுடைய ஜெபமும் அருவருப்பானது.
சில நேரம் நாம் சொல்லலாம், ஐயா என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனை தீரவில்லையே, இந்த வியாதி தீரவில்லையே, இந்த கஷ்டம் போகவில்லையே என்பதாக ஒருவேளை நீங்கள் யோசிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பரிசோதிக்க வேண்டும். நான் தேவனுடைய வார்த்தைக்கு வார்த்தையை நான் கேட்கின்றேனா, அவருடைய வார்த்தையை நான் வாசிக்கின்றேனா, அவருடைய வாழ்க்கைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா என்பதாக நாம் பார்க்க வேண்டும். இந்த சப்பானி அந்த இடத்திலே உட்கார்ந்து பவுல் சொல்லுகிறதை அவன் கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் பவுலிடத்திலே பேசுகின்றார். பவுலே, நீ அந்த சப்பானியை பார்க்கிறாயா? அவனுடைய உள்ளத்திலே இருக்கிற ஒரு வாஞ்சையை பார். எவ்வளவு ஒரு வாஞ்சையோடு இந்த வசனத்தை அவன் கேட்டுக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை செய்ய நான் விரும்புகின்றேன், அவனுக்கு ஒரு நல்ல செய்தி நான் செய்ய விரும்புகின்றேன், நீ அதை செய்வாயா என்பதாக ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே பவுல் சொல்கிறார், நீ எழுந்து நிமிர்ந்து நில் என்பதாக அங்கே அவன் குதித்து எழுப்புகின்றான். பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறது என்பதாக நாம் பார்க்கின்றோம். When you come to church, how you must listen to God's word. This is what you must do. Listen God's word with delightfulness. Listen with eagerness. Listen with humility in your heart. Listen with prayerfulness. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை ஆலயத்திலே கேட்கும் பொழுது எப்படி கேட்க வேண்டுமா? வாஞ்சையோடு கேட்க வேண்டுமா? தாகத்தோடு நாம் கேட்க வேண்டுமா? தாழ்மையோடு நாம் கேட்க வேண்டுமா? ஜெபத்தோடு நாம் கேட்க வேண்டுமா? God cannot do a miracle. People, this kind of people, those who look at their watch during the message. நேராயிடுச்சா பாப்பா அவரும் வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பார். He also will look at the watch. When can I do miracle? Those who murmur during the message. Some people they murmur. What is he talking about? Those who sleep, during the message. I've seen some people exactly when the message starts they will sleep. When the exactly message ends, they will get up. Maybe they will have to get sleep in their house. Those who come late to the church. Some people they come after the service, after the message they come just for coming in. How can God do miracle in your life when you don't listen to God's word? It is God's word that will get into your heart, that will make a change, that will bring miracle in your life. People who hear it with hearty, with pride. Some people, with pride, in their eyes, in their heart, they will listen to you. What is it? He speaks well, but who is he? That's what they told Jesus also. He speaks well, but he is a carpenter's son. Jesus said, I will not do anything here in Nazareth. I will not do it. Those who come to church just for the sake of coming. ஏதோ வந்தோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. யாருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியாது? செய்தி நேரத்துல நேராயிடுச்சான்னு பார்க்கிறவங்க வாழ்க்கையில சிலர் செய்தி நேரத்துல ஏதாவது முடங்கிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? சிலர் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா ஆண்டவரும் அற்புதம் செய்யறதுக்கு தூங்கிடுவார். சிலர் கோயிலுக்கு பிந்தி வருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியாது. சிலர் ஒரு பெருமையோடு அவர்கள் பார்ப்பார்கள், செய்தியை கேட்பாங்க, என்னதை பேசுறான் என்பதாக அவர்கள் நினைக்கலாம். சிலர் ஏதோ ஒரு கடமைக்காக ஆலயத்திற்கு வருகிறவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியாது என்பதாக வேதத்தின் அடிப்படையிலே நாம் இதை பார்க்கின்றோம். Some of the examples that I want to tell you when God does miracle. If you read Mark chapter 6 verse 30 to 44,
when did God, do the feeding of 4,000, feeding of 5,000? They were there with Jesus, listening to him from morning till evening. And after that only he did that miracle. He said, if they leave now, the disciples came and told, please send them, it is already late. He said, no. If they go now, they will faint on the day. I must do something for them because they have been listening to my message. When did God do, the miracle of feeding the 4,000? If you read Mark chapter 8, verse 2 and 3, Jesus said, they have been with me for 3 days, listening to my word. 3 days of convention actually. They were with Jesus, listening. End of third day, maybe their all food, ran out, and the disciples said, Jesus, we have to send. He said, no, I will feed them, and then I will send. And he did the miracle. இயேசு எப்பொழுது அற்புதங்களை செய்கின்றார் என்று வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அங்கே 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னோடு கூட இருந்தார்கள் என்பதாக. 4000 பேரை போஷித்தது எப்பொழுது? அவர்கள் 3 நாட்களாக ஆண்டவரோடு கூட அவர்கள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். 3 நாள் கன்வென்ஷன் நடந்தது மாதிரி தெரிகின்றது. அப்பொழுது தான் சொல்கிறார், இனி இவர்களுக்கு ஏதாவது நான் அவர்களை போஷித்து நான் அனுப்ப வேண்டும், நான் இவருடைய வாழ்க்கையிலே அக்கறை உள்ளவராக இருக்கிறேன் என்பதாக நான் பார்க்கிறேன். நிறைய பேர் நம்முடைய திருச்சபையில ஸ்பெஷல் கூட்டங்கள் வைக்கும்போது வரவே மாட்டாங்க, ட்ரீட்டுக்கு வர மாட்டாங்க, லென்ட்ல ஹோலி வீக்ஸ் மீட்டிங் வச்சா வர மாட்டாங்க, ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா வர மாட்டாங்க. How can God do miracle in your life? Some people, they don't come for any special meeting. Only Sunday they come. Special meeting on the time God will move in a mighty way. Retreat. Not many come. How can God do miracle in your life? Acts chapter 8 verse 5 to 8. It says, Philip went down to a city in Samaria and proclaimed Christ there. When the crowds heard Philip and saw the miraculous sign he did, they all paid close attention to what he said. When Philip went to Samaria in one of the city, first he preached. That's the miracle. After that only miracles happened. It says they were all, paid close attention to Peter, Philip. It says with the spirits, evil spirit came out of many, and many paralytics and cripples were healed. So there was great joy in that city. Great joy in that city. Philip சமாரியான ஒரு பட்டணத்துக்கு போகும்போது உடனே அற்புதத்தை செய்யல. முதலாவது இயேசுவை குறித்து அவர்களுக்கு பிரசங்கிக்கின்றார். அதை கேட்கும் பொழுது அதன் பின்பு அங்கே அற்புதங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கின்றோமா? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்றோமா? ஆண்டவருடைய வேதத்தை நாம் சுமக்கின்றோமா? Some 35 years back, I was in Bible college, and my godfather, Mr. P. Samuel, is a man of surprises. He's no more now. We don't know when he will do what, we do not know. Every morning we will have a morning 6:30 service in the chapel. And all of a sudden, at the end of the service, you will have something to give all those who have attended the service. There was at one time, it was a fasting prayer from morning, 8 to 1 o'clock. And some of the theological students from different colleges like in Pune and Bangarpet and Chennai and Calcutta, we were there. After the meeting, he just called all those who were the college students there, and he said, "How are you?" and all. Then he, took from his bag
and he gave us a brand new watch for us. He said, "I am so happy that you have attended the fasting prayer." If an earthly leader is so, thought of people hearing God's word and reward, how much more a heavenly Father will reward his people who are interested in God's word, interested in God's. ஒரு தேவனுடைய ஒரு தலைவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களுக்கு ஒரு பரிசு கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துவாரே ஆனால் ஒரு தேவனுடைய ஒரு தேவன் நம்மளை படைத்த ஆண்டவர் எவ்வளவு அதிகமாக நமக்கு பரிசுகளை அற்புதங்களை கொடுத்து நம்மளை மகிழ்ச்சி பண்ணுவார். Again, I remember some 8 years back, I believe, we were attending one fasting prayer in a rail Kalyan, a colony in Boikuda. 12 hours fasting prayer, the Moit's classes was there, and many of our church members attended Twin City. So many people, they came, and I was in the dais, and I was asked to go for one meeting by a great leader around 1 o'clock. But I was so fond of listening to his message and the final prayer that he will pray for sick people and I was praying, "Lord, I don't want to go for the meeting, but I want to be here in this meeting, listen to your word and pray." It so happened the Lord sent the rain, a very heavy thunder rain, around 12 o'clock, and we couldn't move. Then I told that the leader, whom I cannot say no, I said, "Ayya, I'm very sorry, I cannot come for the meeting that you are conducting. I cannot come." What happened at the end of that meeting? I had a frozen shoulder, and 4 months I was struggling. I cannot lift to give benediction also. I can only do like this, may the grace of the Lord, like that. That meeting, when the prayer was offered for the sick, I also put my hand and the Lord healed me. That was a great miracle. If you are interested in listening to God's word, God will be interested in your life. He'll be interested in your family. He'll be interested in your job. He'll be interested, in your future. It may be your needs or it may be your sickness. If you keep God's word in your heart, in your house, and do whatever it says, the Lord will do miracle in your life. He is ready to do. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா? அவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா என்பதாக நாம் பார்க்க வேண்டும். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர் அற்புதங்களின் ஆண்டவர், அவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். ஒருவேளை இந்த காலையிலே கவலையோடு கஷ்டத்தோடு, ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும், எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும், என் கஷ்டத்தை நீக்க வேண்டும், என் வியாதியை நீக்க வேண்டும், ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை குறித்த ஒரு காரியம், அநேக காலங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியம் எனக்கு நடைபெற வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கின்றார், என் மகனே, மகளே, நான் சொல்லுகிற காரியத்தை நீ செய்வாயே, ஆனால் நீ சொல்லுகிற காரியத்தை நான் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். If you do whatever I ask you to do, if only you give priority to my word, if only you listen so cheerfully and with a humble heart and with prayer, with eagerness, I can do this particular, this miracle in your life. Receive your miracle. That is the theme of our series. Receive your miracle. The Lord says, I want to do something in your life. I want to do miracle in your life. If only you listen to me. வாஞ்சியோடு நீங்கள் ஜெபிப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்வார்.
ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். If only you give your heart for God's word, the Lord is ready to do miracle in your life. Receive your miracle. That's the theme. God says, I'm ready. I want to bless some of you. I want to do this particular miracle in your life. Whatever your situation may be, receive the miracle. ஆண்டவரே, அவளையோடு, பிரச்சனைகளோடு, வியாகுலங்களோடு, கண்ணீரோடு என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வாரா என்று யாராவது இருப்பார்களே. ஆனால் ஆண்டவரே, யார் யார் தன்னுடைய வாழ்க்கையிலே உடைய வார்த்தைக்கு ஆண்டவரே தன்னுடைய காதுகளை கொடுப்பார்களோ, செவிகளை கொடுப்பார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதம் செய்யும்படியாக நான் ஜெபிக்கின்றேன் அப்பா. Those of Lord, people who would promise you and surrender themselves and would listen to your word hereafter, who commit themselves to tune their ears to your word, I pray in the name of Jesus, do miracle in their life, O God. Let them receive your miracle, O God. Let them receive your touch in their life, O Master Lord. ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்கள், அதிசயங்களை செய்யுங்க, வல்லமையான காரியங்களை செய்யுங்க. எங்களுடைய திருச்சபையிலே ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிறவர்களுடைய கண்ணீர்களை துடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. செய்யுங்க ஐயா, செய்யுங்க ஐயா. இன்றைக்கு செய்யுங்கள், வருகிற நாட்களிலே செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம் அனைவரும் 221வது கீர்த்தனை பாடுவோம். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேருக்கும் அது அபிமானி என்றதான கீர்த்தனை சேர்ந்து பாடுவோம். லிரிக் நம்பர் 221.
செய்ய கிடவோம். எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று ஒரு பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு கற்பித்தருளின சர்வ வல்லமையும் நித்திய ஜீவன் உள்ள தேவனே, மகத்துவம் பொருந்திய தேவனுடைய சந்நிதியில் நாம் செலுத்துகிற தர்மங்களையும் காணிக்கைகளையும் இரக்கமாக ஏற்றுக்கொண்டு நாம் செய்கிற ஜெபங்களை கிருபையாய் கேட்டுள்ள வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுள்ள திருச்சபைக்கு தேவனின் உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தையும் உள்ள மனதை இடாமல் அருள் செய்து உடைய திருநாமத்தை அறிவிடுகிற யாவரும் உமது பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாயிருந்து ஐக்கியத்திலும் தெய்வ பக்தியுள்ள அன்பிலும் நிலைத்து வாழ்ந்திருக்கும்படி அனுகிரகம் செய்யும். கிறிஸ்தவர்களான அதிகாரிகள் எல்லோரையும் ரட்சித்து காப்பாற்ற வேண்டும் என்றும் சகல தேசத்தாரையும் நீதியும் சமாதானமான வழியில் நடத்தவும் பட்சபாதம் இல்லாமல் உண்மையாய் நீதியை செலுத்தி துன்மார்க்கத்தை தண்டனையினாலே அடக்கி உமது சத்திய வேதத்தையும் சன்மார்க்கத்தையும் நிலைப்படுத்தி வரும்படி சகல அதிகாரிகளின் இருதயங்களையும் ஆண்டு நடத்தி வர வேண்டும் என்று தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே, அத்திச்சயமார் குருமார் எல்லோரும் தங்கள் நடக்கையினாலும் போதகத்தினாலும் சக்தியும் ஜீவனுடைய வசனத்தை பிரசித்தப்படுத்தி ஒரு பரிசுத்த சாக்கிரமங்களை ஒழுங்காயும் செமையாயும் கொடுக்க அவர்களுக்கு கிருபைகளையும் உடைய ஜனங்கள் எல்லோரும் விசேஷமாய் இடத்தில் கூடி வந்திருக்கிற இந்த சபையாரும் சார்ந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் ஒரு பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாள் எல்லாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் ஊழியம் செய்ய அவர்களுக்கு ஒரு பரம கிருபையை கொடுத்திருந்தோம். நிலையில்லாத ஜீவ காலத்தில் துன்பம், துக்கம், வறுமை, வியாதி முதலான உத்தரவுகளால் வருத்தப்படுகிற யாவரையும் ஒரு தயவினாலே தேற்றி ஆதரிக்க வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் சுகவீனமாய் இருக்கிறதா ஒவ்வொருவரையும் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே ஆணை பாய்ந்த கரத்தை நீட்டி ஆண்டவரே சுகவீனத்தோடு பலவீனத்தோடு கர்த்தாவே இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலை ஆண்டவரே ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே செய்தபடியாய் நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே அப்பா, உடைய திரு ரத்தம் உடைய சரீரத்திலே பாய்ந்து எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீர் எடுத்து போடும்படியாய் நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. விசேஷமாய் ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்கள் தேசத்திற்காக உலகத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இது கர்த்தாவே இந்த கொடிய வியாதியின் மூலமாக ஆண்டவரே மிகவும் வருத்தப்படுகிறதான ஆண்டவரே மிகவும் கலங்கி நிற்கிறதான ஆண்டவரே தேசங்களுக்காக தேசத்தினுடைய தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஐயா, நீருடைய தேசங்களிலே நீர் அற்புதத்தை செய்தபடியாய் நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே இந்த கொடிய வியாதியிலிருந்து ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலையை ஆண்டவர் தாமே தந்தபடியாய் நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. தேசத்தினுடைய தலைவர்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாய் ஆண்டவரை முழங்கால் படியிட்டு ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும், ஆண்டவர் அடையாளங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி உடைய முகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவரே இந்த அற்புதத்திற்காய் காத்து நிற்க ஆண்டவர் தாம் உதவி செய்தபடியாய் நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. விசேஷமாக எங்களுடைய தேசத்திற்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலே கர்த்தாவே எங்களுடைய economical condition has gone down, oh Lord. People are struggling without a job. Lord, they do not know how to go about in the future. Lord, you continue to do a miracle in our country, oh Lord Jesus. Lord, you speak to the leaders of our nation, oh Lord Jesus. Whatever the decision they make, Lord, whatever the things they do, Lord, let it help the poor people. Let it help all the segment of the society in our country, oh Lord. ஆண்டவரே விசேஷமாக எங்களுடைய திருச்சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு தேவையான ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவரே நீர் அளவில்லாமல் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. அப்பா, பிள்ளைகள் ஒன்றிலும் குறைந்தாதபடிக்கு ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகளை நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய மிஷனரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு தேவை நல்ல பலத்தையும் சுகத்தையும் தந்தபடியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தாவை பாதுகாத்து நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை மூலமாய் நடக்கிறதான எல்லா ஊழியர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே அந்த எல்லா காரியங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க.
தொடர்ந்து உடைய கிருபை ஆண்டவரே இந்த நாட்களில் அதிகமாக ஆண்டவரே எங்கள் திருச்சபையோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. சீக்கிரத்திலே கர்த்தாவே எங்கள் திருச்சபையை ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி ஆராதனை உங்களுடைய திருச்சபையில் நடக்க ஆண்டவர் தான் உதவி செய்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபையும் இரக்கமும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையோடும் எங்களுடைய தேசத்தோடும் உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களோடும் இந்த நாட்களில் அதிகமாய் இருந்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபைகளோடு கூட இருக்கட்டும். பிதாவே எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நன்மைகளுக்காக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் பாவங்களை நிமித்தம் உறுதியத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாத்திரமதை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காய் பணிவாய் முழங்காப்படியிட்டு சர்வமுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள கிருபைவாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அபிந்தரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உங்களுக்கு ஊழியம் செய்து உங்களுக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் செய்கிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த
செல்கிறோம். உடைய மேசின் கீழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விளைவிந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் உடைய சரீரத்தை புசித்து உடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார்.
அதிகமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். The Lord's table is ready. Let us tune our ears to God's word and receive a miracle from God. Please come. Please take this Holy Communion in your house as you are prepared. கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து செபிப்போம். பரமண்டலம் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆண்டுள்ள அப்பத்தைகளுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே. ஆமென். நித்திய ஜீவியாய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த பரிசுத்த ரகசியங்களை ஏற்ற விதமாய் வாங்கியிருக்கிற எங்களை தேவரீர் உம்முடைய குமாரனும் எங்கள் சிறுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தினால் போஷித்ததற்காக உம்மை துதிக்கிறோம். தேவரீர் எங்கள் மேல் தயை கூர்ந்து கிருப கடாட்சம் வைத்திருக்கிறதையும் உத்தம கூட்டமும் ஒரு நேசகுமாரனாகிய ஞான சரீரமாகிய சபையில் நாங்கள் அவயங்களாய் இணைக்கப்பட்டிருக்கிறதையும் அவருடைய அருமையான பாடுகளினாலும் மரணத்தினாலும் உண்டான புண்ணியத்தினாலே உமது நித்திய ராஜ்யத்திற்கு நாங்கள் சுதந்திரர்களாய் இருக்கிறதையும் இந்த நற்கருணையினாலே எங்களுக்கு நிச்சயப்படுத்தியதற்காக முழு இதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரமபிதாவே, நாங்கள் இந்த பரிசுத்த ஐக்கியத்திலிருந்து நாங்கள் செய்யக்கூடிய தேவரை நியமித்திருக்கிற நற்கிரியைகள் எல்லாம் உமது கிருபையை தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் உம்மிலே சமாதானமும் அரசுக்கு பிரியமும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது.
ஆராதனைக்கு முடிவாக 141வது பாமாலையை நாம் பாடுவோம். லெட்ஸ் ஆல் சிங் hymn number 141, and can it be that I should gain. அதிசயங்களை செய்வீராக, விடுதலையை கொடுப்பீராக, பிரச்சனைகளிலிருந்து அவர்களுக்கு நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். இந்த கொரோனா வைரஸ் எந்த விதத்திலையும் எங்களை தாக்காதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம். எங்களுடைய வேலை, எங்களுடைய ஊழியங்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் உடைய பிரசனத்தை நாங்கள் உணர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சமாதானம், உடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருப்பதாக. Thank you Lord for speaking to us
this morning for your word, oh God, as that crippled man, how eagerly he listened to your Paul's word, your word, and how you, Lord, did a miracle in his life, oh God. The same way, Lord, I want you to do miracle in our congregation members, oh God. Everyone, people who are listening this morning, this service, oh God. People who are watching from different places and abroad, Lord, I pray that you do a miracle in their life. Let them receive their miracle, oh God. Father, help them. Bless them. Be with us in this new month, that we may experience your help, your guidance, your presence, and your provision and your protection in our life all through this month. In Jesus' name, Amen. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கூட